வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல இருக்கக்கூடிய அந்த அருமையான அட்டகாசமான அற்புதமான ஃபீச்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா பிக்சர் லுக்கப். நீங்கள் வி லுக்கப் ஹெச் லுக்கப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு பிக்சர் லுக்கப் எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எல்லாருக்கும் புரியிற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஐபிஎல் டீம்ஸ் லிஸ்ட் அப்புறம் அவங்களுடைய லோகோ. ஸோ எப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஆர்சிபின்னு செலக்ட் பண்ணால் ஆர்சிபினுடைய லோகோ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதே மாதிரி சிஎஸ்கே செலக்ட் பண்ணால் சிஎஸ்கேனுடைய லோகோ வரணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் செலக்ட் பண்ணால் அவங்களுடைய லோகோ வரணும். இந்த மாதிரி எல்லா டீமுடைய லிஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே இருக்குது. இங்கே அவங்களுடைய லோகோஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகணும். இதுக்கு தான் நம்ம பிக்சர் லுக்கப் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த இதை நம்ம முழுசாக லேர்ன் பண்ணணும்னா இதில் நம்ம 3 ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஒன்று என்னென்னா ட்ராப் டவுன் லிஸ்ட், நேம் மேனேஜர், இண்டெக்ஸ் மேட்ச். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஒருவேளை இதை நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணாமல் இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சரியான சேனலை நீங்கள் ரீச் ஆகிருக்கீங்க. எக்ஸல் லேர்ன் பண்ணுறதுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையும் எல்லாமே நம்ம கிளியராக வித் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தான் வீடியோ எல்லாமே க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணி வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கம் இருக்க அந்த பெல் ஐக்கன் செலக்ட் பண்ணி ஹாலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களை சேர நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிக்சர் லுக்கப்புங்க வேணும்னா அதனுடைய ட்ராப் டவுன் வேணும். இப்போ 1 by 1 நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதனுடைய ரெஸ்பெக்டிவ் லோகோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா இங்கே நம்மளுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் எல்லா நேம்ஸ் இங்கே வேணும். ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா டேட்டா டேப் மேலே கிளிக் பண்ணுங்கள். டேட்டா டேப் மேலே கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இந்த டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் பக்கத்தில் டேட்டா வேலிடேஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ண உடனே இந்த சோர்ஸஸில் கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல்ட் இங்கே இருக்கிற எல்லா இந்த டீம்ஸ் நேமையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த நேம்ஸ் எல்லாமே இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நம்மளுக்கு வரப்போகுது. கிளிக் ஆன் ஓகே. இந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரைட் சைட் பாட்டம் ஆஃப் தி செல்லில் இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் 1 by 1 எல்லா டீம் நேம்ஸையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இப்படி தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்மளுக்கு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம லோகோஸ் எப்படி கொண்டு வரதுன்றதை பற்றி பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக இது செல் ரெஃபரன்ஸ் மேலே தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இதனுடைய ஃபஸ்ட்டு லோகோ நம்ம செலக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த லோகோன்றது பிக்சர் செலக்ட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு இமேஜையும் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. அதனுடைய செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். இந்த செல் இங்கே பாருங்கள் B2, இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ண உடனே இந்த ஹோம் டேபுக்கு போனீங்கன்னா இந்த பேஸ்ட் ஆப்ஷனுக்கு கீழே இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த கீழே லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், லிங்க்ட் பிக்சர் பேஜ். அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ணனா அப்படியே ரெப்ளிகேட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்துடும். இப்படியே அதை ட்ராக் பண்ணி இங்கே மூவ் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல இங்கே வந்துடும். ஸோ இது பண்ணால் போதுமா? இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச் ஆகிடுமான்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம இந்த ஒரே ஒரு செல் மட்டும் தான் ரெஃபரன்ஸாக நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம இண்டெக்ஸ் மேட்ச் நம்ம கொண்டு வர போகிறோம். இண்டெக்ஸ் மேட்ச்னாவே ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இன்னும் பார்க்காத இருந்தீங்களா பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போட்டிருப்போம் அட்வான்ஸ் ஃபார்முலாவில். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். இண்டெக்ஸ் மேட்ச் ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான் இதனுடைய பிக்சர் நம்மளால் இங்கே டைனாமிக்காக கொண்டு வர முடியும். நேம் எந்த டீம் நேம் செலக்ட் பண்ணுறோமோ அதனுடைய லோகோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். இப்போதைக்கு நம்ம இப்போ செல் ரெஃபரன்ஸ் பேஸில் இருக்குது. இப்போ அது எப்படி நம்ம கொண்டு வருதுன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் மேட்ச் ஃபார்முலா நம்ம இங்கே போடலாம். இண்டெக்ஸ் கண்டிப்பாக இந்த இண்டெக்ஸ் மேட்ச் இன்னும் நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா ப்ரீவியஸ் இது பாருங்கள். இண்டெக்ஸ்ன்றது எதுக்குன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் த வேல்யூ. மேட்ச்ன்றது இட் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் த பொசிஷன். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய வேல்யூ நம்ம இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கமா கொடுக்கறதுக்கு முன்னாடி F4 கொடுங்க. அப்படின்னா பிளாக் பண்ணிக்காங்க இந்த செல்லவை. F4 ப்ரெஸ் பண்ணால் இது பிளாக் ஆகிடும். கமா கொடுங்க. பிளாக்னா ஒன்றும் இல்லை, இந்த செல் ரெஃபரன்ஸில் மட்டும்தான் இருக்கும். கீழே எங்கேயும் இது செல் ரெஃபரன்ஸில் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸில் மூவ் ஆகாது. ஸோ இதுதான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்னா
மேட்ச் கொடுக்கணும். ஸோ அந்த பொசிஷன் எங்கேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஆர்ஹெச் எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டீம் நேம் வந்து எந்த இடத்துல இருக்குது, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இதுவும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ லுக்கப் அரே வந்து இது எந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதனுடைய வேல்யூ. இதுவே F4 ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கம்மா கொடுங்க. கம்மா கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸாக்ட் மேட்ச் 0 தான் எப்பயும் கொடுக்கணும். டபுள் டைமு க்ளோஸ் த ப்ராக்கெட் கொடுங்க. என்டர். இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஃபார்முலாவே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாஸ் இந்த நேம் மேனேஜருக்கு போங்க. இந்த நேம் மேனேஜரில் ஒரு நியூ நேம் க்ரியேட் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நேம் இங்கே கொடுத்துக்கலாம். IPL ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி IPL டீம் நேம் கொடுத்துருக்கேன், அதனால் IPL டீம் 1 நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ரெஃபர்ஸ் டூன்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிறது வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் காப்பி பண்ண ஃபார்முலாவை அப்படியே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ IPL டீம் 1 நம்மளுக்கு ஒரு நேம் மேனேஜர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அதை அப்டேட் பண்ணுறது மூலிமா மாறிடுமானா இப்போ செலக்ட் பண்ணி பார்க்கலாம். RCBன்னு மாற்றுறேன். பட் ஆனால் அந்த லோகோ மாறல. ஏன்னா இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பாருங்கள். பிக்சர் லுக்கப் D5 அப்படின்னா இந்த இமேஜை மட்டும்தான் இதை ரெஃபர் பண்ணுது. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம நேம் மேனேஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த நேம் மேனேஜர் வந்து இந்த இடத்துல நம்ம அசைன் பண்ணணும். IPL டீம் 1 நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக அதே பாப்பப் ஆகும். ஸோ இந்த டீம் 1 இதை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நேம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ CSK சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு CSKனுடைய லோகோ நம்மளுக்கு கிடச்சிச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ். அதே மாதிரி MI நம்ம செலக்ட் பண்ணுறோம். மும்பை இந்தியன்ஸினுடைய லோகோ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு PK SRH அதே மாதிரி 1 by 1 நம்ம செலக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லா லோகோமே இங்கே நம்மளுக்கு அப்டேட் ஆகும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா, இப்படி தான் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பிக்சர் லுக்கப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இல்லை டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.